அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இறக்குமதி செய்யப்பட புதிய வாகனங்களின் விலைகளில் கணிசமான உயர்வு வெளியாகியுள்ள தகவல். அடுத்த 24 மணி நேரத்தில் கடலோர பகுதிகள் கொந்தளிப்பாக மாறக்கூடும் வெளியான அறிவிப்பு. வாடிக்கையாளர்கள் விழிப்புடன் இருக்கவும் சம்பத் வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. முட்டை விலை தொடர்பில் விடுக்கப்பட்ட கோரிக்கை. ஓடிக்கொண்டிருந்த பேருந்திலிருந்து தவறி வீழ்ந்த இளைஞனுக்கு நேர்ந்த துயரம். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை, 100க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிப்பு. வீதியில் திடீரென பற்றி எறிந்த முச்சக்கர வண்டி. கும்புக பகுதியில் கோர விபத்தில் ஒருவர் பலி. நாடளாவிய ரீதியில் தொடர் கனமழை, 24 மணி நேர மண்சரிவு எச்சரிக்கை. தொடர்பன விரிவான செய்திகள். அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட புதிய வரி திருத்தங்கள் காரணமாக எதிர்காலத்தில் உள்நாட்டு சந்தையில் வாகனங்களின் விலை கணிசமாக அதிகரிக்கும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. அதன்படி தற்போது சுமார் 10 மில்லியன் ரூபாய்க்கு விற்கப்படும் ஒரு வாகனத்தின் விலை இந்த புதிய வரி விதிப்பு முறையால் மேலும் 1.5 முதல் 2 மில்லியன் ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் அரோஷா ரொட்ரிகோ தெரிவித்துள்ளார். இந்த புதிய வரி விதிப்பு கொள்கை இன்று முதல் 3 மாத காலத்திற்கு வரும். ஏற்கனவே வாகன இறக்குமதி மீதான தற்போதைய சுங்க வரியின் மீது 50% கூடுதல் கட்டணம் விதிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இருப்பினும் நேற்றுக்கு முன்னரான வாகன இறக்குமதிக்கான கடன் கடிதங்கள் வழங்கப்பட்ட வாகனங்களுக்கு இந்த புதிய வரி திருத்தம் பொருந்தாதென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களின் விலை உயர்வுக்கு இந்த புதிய வரி மட்டுமல்ல, அமெரிக்க டாலர், ஜப்பானிய ஜென் மற்றும் ஸ்ட்ரேலிங் பவுண்ட் போன்ற அந்நிய செலாவணி விகிதங்களில் ஏற்பட்ட விரைவான உயர்வு மற்றும் மே மாதம் விதிக்கப்பட்ட 2.5 சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி ஆகியவையும் காரணம் என்று இறக்குமதியாளர்கள் கூறுகின்றனர். எனவே இந்த அனைத்து காரணிகளாலும் வாகனம் வாங்கும் போது நுகர்வோர் தாங்க முடியாத அதிக விலையை செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் இது சற்றும் எதிர்பார்க்கப்படாத ஒரு சூழ்நிலை என்றும் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மேலும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மனோஜின் கூற்றுப்படி அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட வரியின் காரணமாக பல்வேறு வாகன மாடல்களின் விலைகள் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வடகிழக்கில் நிலை பெற்றுள்ள குறைந்த காற்றழுத்த பகுதி தொடர்ந்து நிலவுவதால் அடுத்த 24 மணி நேரத்தில் நாட்டை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மற்றும் மழைப்பொழிவு அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிவுரைகளை கவனத்தில் கொள்ளுமாறு கடற்தொழில் மற்றும் கடல்சார் சமூகத்தினருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு முதல் காங்கேசந்துறை, புத்தளம் மற்றும் கொழும்பு முதல் காலி வரையிலான கடலோர பகுதிகள் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அறிவித்துள்ளது. மாலை அல்லது இரவு நேரங்களில் நாட்டை சுற்றியுள்ள ஏனைய கடல் பகுதிகளிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேலும் தென்மேற்கிலிருந்து காற்று வீசும் மற்றும் காற்றின் வேகம் மணிக்கு சுமார் 25 தொடக்கம் 35 கிலோமீட்டராக இருக்கும். காங்கேசந்துறை முதல் புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையிலான கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிக்கு சுமார் 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி தலதா வீதியில் உள்ள தனது கிளை மற்றும் அங்கு பணிபுரியும் அதிகாரிகள் குறித்த சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் பொய்யானவை என்று சம்பத் வங்கி தெரிவித்துள்ளது. சம்பத் வங்கி சிறப்பு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு இதற்கு விளக்கம் அளித்துள்ளது. சமூக ஊடகங்களில் பரவுவது போன்று சம்பத் வங்கியின் எந்த அதிகாரியும் விளக்கமறியலில் வைக்கப்படவில்லை என்பதை வங்கி உறுதி செய்கின்றது. வாடிக்கையாளர் ஒருவர் பெற்ற சுமார் ரூபாய் 51 மில்லியன் கடன் வசதி தொடர்பான முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த தவறான தகவல் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன. விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று வங்கி மற்றும் அதன் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சம்பந்தப்பட்ட விவகாரம் தற்போது நீதிமன்றத்தில் இருப்பதனால் வங்கியால் இதுகுறித்து மேலதிக கருத்துக்களை தெரிவிக்க இயலாது. வங்கி மற்றும் அதன் அதிகாரிகளுக்கு எதிராக கூறப்படும் அனைத்து தவறான அறிக்கைகளையும் குற்றச்சாட்டுகளையும் வங்கி கடுமையாக மறுக்கின்றது. மேலும் சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் இதுபோன்ற தவறான தகவல்கள் குறித்து வாடிக்கையாளர்கள் விழிப்புடன் இருக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது.
உற்பத்தி செலவுகள் அதிகரித்துள்ளதால் முட்டை உற்பத்தியை தொடர்வது சாத்தியமற்றதாகிவிட்டது என அகில இலங்கை கோழி உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஒரு முட்டையை உற்பத்தி செய்வதற்கான செலவு தற்போது ரூபாய் 32 எட்டியுள்ளது என சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர இன்று ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். இருப்பினும் இன்று ஒரு முட்டை பண்ணைகளிலிருந்து ரூபாய் 27 முதல் 28 வரையிலான மொத்த விலையில் கொள்முதல் செய்யப்படுகின்றது என தலைவர் குறிப்பிட்டார். அதன்படி சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் இந்த பண்ணைகளை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் கூறினார். ஒரு முட்டைக்கு ரூபாய் 6 மதிப்பு கூட்டு வரி விதிக்கப்படுவதாகவும் இந்த வரி விதிக்கப்பட்டதும் உற்பத்தியை தொடர்வதை சாத்தியமற்றதாகியுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதன்படி முட்டை உற்பத்தியாளர்களை பாதுகாக்க ஒரு முட்டைக்கு குறைந்தபட்ச விலையை நிர்ணயிக்குமாறு தலைவர் அரசை கேட்டுக்கொள்கின்றார். சதோசா மூலம் உபரி முட்டை உற்பத்தியை கொள்முதல் செய்த முட்டை உற்பத்தியாளர்களுக்கு நிவாரணம் வழங்குமாறும் தலைவர் அரசை கேட்டுக்கொண்டுள்ளார். காலி துறைமுக காவல்துறை பிரிவில் உள்ள காலி உடுகம சாலையில் மகுழுவ சந்திப்பில் உடுகம நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தின் முன்பக்க கதவிலிருந்து இளைஞர் ஒருவர் தவறி வீழ்ந்துள்ளார். நேற்று இரவு நடந்த இந்த விபத்தை தொடர்ந்து காயமடைந்த பயணியான இளைஞர் கராப்பட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர் காலி பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய இளைஞர் ஆவார். பேருந்தின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் காலி துறைமுக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாட்டில் நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக வீடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தகவல் வெளியிட்டுள்ளது. அதன்படி கடந்த 10ஆம் திகதி முதல் இன்று வரையான காலப்பகுதிக்குள் 141 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்த வீடுகளாக பதிவாகியுள்ளதென அந்த நிலையம் அறிவித்துள்ளது. அத்துடன் இந்த அனர்த்த நிலைமை காரணமாக ரத்தினபுரி மாவட்டத்தில் ஒரு வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் களுத்துறை மாவட்டத்திலேயே பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளில் அதிகளவான வீடுகள் பதிவாகியுள்ளதுடன் அந்த வீடுகளின் எண்ணிக்கை 78 ஆகும். இதற்கு மேலதிகமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் 25 வீடுகளும், ரத்தினபுரி மாவட்டத்தில் 12 வீடுகளும், காலி மாவட்டத்தில் 6 வீடுகளும், கொழும்பு மாவட்டத்தில் 5 வீடுகளும், மொனராகல மாவட்டத்தில் 4 வீடுகளும், யாழ்ப்பாண மாவட்டத்தில் 4 வீடுகளும், கம்பஹா மாவட்டத்தில் 3 வீடுகளும், ஹம்பாந்தோட்டை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் தலா 2 வீடுகளும் இவ்வாறு பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. இதேவேளை இந்த அனர்த்த நிலைமையினால் 4099 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய 48 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட 1263 குடும்பங்களை சேர்ந்த 4099 நபர்கள் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கம்பளை பகுதியில் வீதியில் இன்று காலை பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டியொன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளதாக கம்பளை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முச்சக்கர வண்டியில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாகவே இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து உடனடியாக செயற்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த விபத்தினால் எவருக்கும் காயங்களோ அல்லது உயிராபத்துகளோ ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கம்பளை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹொரணை கொழும்பு பிரதான வீதியின் கும்புக பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் எரிபொருளை பெற்றுக்கொண்டு டிப்பர் வாகனம் மீண்டும் வீதிக்கு நுழைந்த போது மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் வேதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் பொலனர்வை பகுதியை சேர்ந்த 31 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பாக டிப்பர் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் நிலவி வரும் தொடர் மழையை அடுத்து ரத்தினபுரி மாவட்டத்தின் பல முதலாம் செயலக பிரிவுகளுக்கு முதலாம் கட்ட மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி ரத்தினபுரி, எலபாத, குருவிட்ட, ஹகவத்த மற்றும் நிவிதிகல ஆகிய பகுதிகளில் மண்சரிவு அபாயம் குறித்து மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதீர இது குறித்து தெரிவிக்கையில், மலைப்பாங்கான பகுதிகளில் பெய்து வரும் கடுமழை காரணமாக ஏற்கனவே மண் சரிவு அறிகுறிகள் தென்பட்ட இடங்கள் மீண்டும் சரிவடையும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிலத்தில் திடீர் வெடிப்புகள் ஏற்படுதல் மற்றும் மரங்கள், மின்கம்பங்கள் அல்லது மதில்கள் சாய்வடைதல், தரைமட்டத்திலிருந்து திடீரென நீரூற்றுக்கள் தோன்றுதல் அல்லது கிணற்று நீர் நிறம் மாறுதல் போன்ற அறிகுறிகள் தென்படின் மக்கள் உடனடியாக அவ்விடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அபாய வலயங்களில் வாசிப்பவர்கள் மற்றும் சரிவான பாதைகளில் பயணிப்பவர்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.